நல்லா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி கூட நல்லா சூப்பராக காரசாரமான சனா மசாலா. அது மேலே ஒரு 4-5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ பிரமாதமாக இருக்குங்க. வாங்க சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இது நல்லா டார்க்கான பச்சை மிளகா, காரமாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். அது கூட நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் 3 தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள். இங்கே நான் சன்னா மசாலா ரெடிமேட் பேக்கில் வந்து நிறைய பிராண்டில் இருக்குது. நான் வந்து ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நான் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ தான் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சன்னாவும் நல்லா அந்த உப்பு காரம்லாம் ஏறுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து ரெடியானதுக்கப்புறமா நான் இங்கே கொஞ்சம் சன்னாவை ஒரு கைப்பிடி அளவு சன்னாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான். தேங்காய் பேஸ்ட் அரைச்சி போடுறது ஒரு டைப்பு. இது மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சி இது கூட சேர்த்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இது கெட்டியானதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு இந்த போட்டிருக்க அந்த மசாலா, அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இதுக்கு நல்லா புஸ்க்குன்னு இந்த மாதிரி சப்பாத்தி, நல்லா சாஃப்டாக லேயர்டாக இருக்கிற மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். பசங்க அந்த புச்சுக்கு சப்பாத்தியோட இந்த சன்னா மசாலாவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மேலே மறக்காமல் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வைங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹாப்பி குக்கிங்.